2024ல நடந்த நல்ல விஷயம்னா நீங்க எதை சொல்லுவீங்க? மேரேஜ் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். மோஸ்ட் ஆஃப் டைம் காமெடி ஷோஸ் ஐ வாட்ச் ஆன் யூடியூப். ஏதோ சொல்றாரு, அது ராஜஸ்தான் சேனல் போய் எனக்கு ஒன்றும் புரியல. அரை மணி நேரமா கதையா சொல்லியிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்த பொண்ணு போயிட்டானே. ஸோ இந்த 2024ல உங்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு. 2004 நாசமா போகுது. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? 2004 நாசமா போகுது. ஸ்டார்ட் 2004ல ப்ரோ 24 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நடக்கலன்னு சொல்லுவேன். நடந்திருக்கு. ப்ளஸ் நானும் நடக்க வைக்க போறேன். லைக் சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா நான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கேன். சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு. இவங்க நல்லா கிடைச்சிருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. இப்போ காலேஜ்லயும் சரி எனக்கு கிடைச்சிருக்காங்களா? கிடைச்சிருக்காங்களா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஓகே, இது வந்து இயர் எண்டுக்குங்களா? ஓகே, அதாவது 2024 எண்டுக்கு வந்துடுச்சு. இந்த 2024ல உங்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசலாம். 2024ல நடந்த நல்ல விஷயம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? மேரேஜ் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஓகே, சூப்பர். ஏழு ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு புடிச்சதா வரணும். எனக்கு வந்து நான் ஃபாரினுக்கு போயிருந்தேன். ஓகே, நீங்கள் அப்லோட் பண்ணது நல்ல விஷயம். 2004 நாசமா போகுது. ஸ்டார்ட் 2004ல ப்ரோ 24 ஸ்டார்டிங் நல்லா ஹைப்பாக இருந்தது ப்ரோ. சொல்லுவாங்களே ஆஸ் யூஸ்வல். ஜான் சூப்பராக போச்சு, டிசம்பர் மோசமாக போச்சு. அதே தான். சேனலில் ப்ரப்போஸ் பண்ணி டிசம்பரில் பிரேக்கப். ப்ரொப்போஸ் இல்லை ப்ரோ, ஜானில் பெஸ்டியாக ஆக்கி அப்புறம் டிசம்பரில் வேஸ்டியாக ஆக்கிட்டாங்க. சேர்த்து பேசும்போது சைலண்ட்டாக இருக்குது, பிரித்து பேசினா வயலண்ட்டாக வருது. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க ப்ரோ. எப்படி சொல்கிறீங்க? லைக் ஒன்று கமிட்டும் ஆக மாட்டோம், ஆனால் கமிட் ஆகிட்டோம் ஆகாத மாதிரி காட்டிப்போம். ஓகே ப்ரோ. பெஸ்ட்டாக நடந்தது அப்படின்னா பெங்களூர் போனேன், அது சொல்லுவேன். எதுக்கு போனீங்க? ரைடுக்கு போனேன், ஒரு பைக் ரைடு அந்த மாதிரி. ஆமாம், பைக் ரைட் போனீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல விஷயம் 2024. இந்த இயர் ஃபுல்லாக பைக் ரைட்லேயே தான் எனக்கு போச்சு ஆக்சுவலி. ஸோ பைக் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிட்டு அது ஃபுல்லாக ரைட்லேயே போயிடுச்சு. ஆமாம், பால் வாங்க மட்டும் இல்ல, நூலு வாங்க, காப்பி தூள் வாங்க, ஆட்டு கால் வாங்க கூட நான் ரைடிங் கியர் தான்டா போட்டு போவேன். நடக்கலன்னு சொல்லுவேன். நடந்திருக்கு. ப்ளஸ் நானும் நடக்க வைக்க போகிறேன். லைக் ஒரு நடக்க வைக்க போகிறீங்க? அந்த நடக்க வைக்க போகிறேன் ப்ரோ. நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். லைக் இந்த டிசம்பருக்குள்ளே ஒரு 50 பீப்புள்ஸ்க்கு நான் ஃபுட் டொனேட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நிறைய முடிய போகுது ப்ரோ. அதான் முடியறதுக்குள்ளே. ஓகே, 50 பீப்புள்ஸ்க்கு ஃபுட் டொனேட் பண்ண போகிறீங்க. சூப்பர் ப்ரோ, வெல் டன். அதான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ பிஃபோர் ஜான்வரி அந்த மாதிரிக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை ப்ரோ, பார்ட் டைம் தான். ஓகே, சேவிங்ஸில் வந்து ட்ரேடிங் தான் அப்போ அதை வச்சு 50 மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபுட் டொனேட் பண்ண போகிறாங்க. ஓகே, ரியலி வெரி குட் இனிஷியேட்டிவ். அப்படின்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆவணம் மேட்ரு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆவணம் மேட்ரு இல்லை. இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கடைசி வரைக்கும் என் கூட இருந்தாலே போதும். கடைசி வரைக்கும் விட்டுட்டு போகாமல் நல்ல இதுல இருந்தாலும். சூப்பர், வெரி குட் ப்ரோ, வெரி குட். இவங்க 2 பேர் எப்பவுமே இருப்பானே என் கூட. என்னை வச்சு ஓட்டுவாங்க, நானும் வச்சு ஓட்டுவேன். செம்ம ஃப்ரெண்ட்ஸ், விட்டுட்டே போக மாட்டேன். அதுமாரி ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். இவங்க நல்லா கிடைச்சிருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. இப்போ காலேஜ்லயும் சரி எனக்கு கிடைச்சிருக்காங்க. நல்லா கிடைச்சிருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் கிடைச்சிருக்காங்க. ஹாஸ்டல்லையும் சரி காலேஜ்லையும் சரி நல்ல கேரிங் பர்சனாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்கே பார்த்தாலும். ஓகே, உங்களுக்கு? எனக்கு 2024ல நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா நான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கேன். அது நல்லா சாப்பிட்றீங்களோ? அப்படி சொல்ல, மனசளவுலையும் இருக்கட்டும், யோசிக்கிற விஷயத்துலையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க. கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டீங்கிறீங்க. நல்ல விஷயம்னா அப்படின்னு எதுவும் இல்லைண்ணா. எதுவுமே நல்ல விஷயம் நடக்கலையா? சரி, ஓகே ப்ரோ. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக என் பிரதர்ஸ் கிடைச்சது. உங்கள் பிரதர்ஸ் கிடைச்சது உங்களுக்கு? ஓகே, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் பிரதர் நேம் தெரிஞ்சுக்கலாமா? நர்கேஷ், கார்த்தி, சூப்பர். நவீன். ஒன்று போச்சு, ஒன்று வந்துச்சு. இப்போ வந்து அது போனது தான் என்னோட இழப்புன்னு மாதிரி இருக்குது. இப்போது புதுசாக ஒன்று கிடச்சிருக்கு, அதை வச்சுட்டு நான் ஓகே லைக் வந்து என்னோட ஆளை தான் சொல்கிறேன், வேறு யாரும் சொல்கிறேன். ஓகே, யூ ஃப்ரம் சார்? ராஜஸ்தான். Yes. Okay, year is going to end. Okay, this is 2024 December. Almost the year is going to end. May you know any good things that happen in this year for you? Yes sir, life it is, I think, a big surprise, and good things have happened life continuously, you know. Any specific things that especially happened for you in 2024? Actually, the most reason that has happened, I am transferred from Delhi to Chennai. It's a good thing or a bad thing? I like the city, it is good. Okay. But homesickness is there. You're just missing your home city. Homesickness is there. 2024ல நடந்த ஒரு கெட்ட விஷயம், இதான் ஏன்டா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா? என் ஃபோன் உடஞ்சது. ஃபோன் உடஞ்சது ஒரு கெட்ட விஷயங்களா? சரி, என்ன ஃபோன் வச்சுருக்கீங்க? ரெட்மி தான். ரெட்மி உடஞ்சது ஒரு பெரிய கெட்ட விஷயம்ப்பா உங்களுக்கு 2024ல. ஓகே,
உங்களுக்கு ப்ரோ அப்படி ஒன்று அப்படி எதுவுமே அப்போ இந்த 2024 ஃபுல்லாக எல்லாமே நல்ல விஷயம் நடந்திருக்கு நம்ம அண்ணனுக்கு. ஒருத்தன் இப்படி இருக்கவன் இப்படி மாறினது பார்த்தது நான் காலேஜ் பசங்க தான். லைக் காலேஜ் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு 10 பேர் நல்லா கூட்டமாக இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா ஒருத்தன் தான் இருக்கான். ஃப்ரெண்ட்ஸோட பிரேக்கப், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ப்ளிட் ஆனதை பற்றி யோசிக்கிறீங்க? அதுதான் மோஸ்ட்டாக நம்மளுக்கு இந்த டிசம்பர் அந்த 2024 இதுதான் ரொம்ப பெஸ்ட்டான திங். லவ்லாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ. இந்த வருஷம் இருக்கோ அடுத்த வருஷம் இருக்காது. ஃப்ரெண்ட்ஷிப்னா கடைசி வரைக்கும் இருக்கணும்னு தோணுன ஒரு மைண்ட் செட் தான் நம்மளுக்கு. சூப்பர் ப்ரோ, நட்பே துணை. உன்கிட்ட முன்னாடி ஒரு சொல்லியிருக்கேன், உனக்காக உயிர் கொடுப்பேன், எடுத்துக்கோ எடுத்துக்கோ. ஒஸ்ட் திங் அப்படின்றது வந்து 2 கிராஷ் நடந்தது இந்த இயரில் எனக்கு. ஸோ 2 கிராஷும் எனக்கு ஒஸ்ட் திங் தான் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே பைக் தான். 2மே பைக்கில் தான் கிராஷ் ஆச்சு. பைக் தான் எல்லாமே. ஆமாம். அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ. எல்லாமே சூப்பராக நடந்திருக்கு. அப்போ அப்படின்னு சொல்ல முடியாது ப்ரோ. ஆவரேஜ். ஏதாவது சொல்லுங்கள் ப்ரோ. இல்லை ப்ரோ, என்னோட இன்னொரு லேப்டாப் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி. நான் நோண்டுறேன்ட்டு ஏதோ நோண்டி விட்டேன், டிஸ்பிளே போய். லேப்டாப்பில் எதுவும் நோண்டி இருக்காரு, அதனால் லேப்டாப்பே உடஞ்சிச்சு. இல்லை பாட்டாக பெட்டிக்கலான்ட்டு. நடந்த ஃபஸ்ட்டு திங் இந்த இயரில் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சு பிரேக்கப்னு நினைக்கிறேன். வந்தது ஒரு சண்டை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு விஷயம் ஒரு பொண்ணால். ஸோ அதுதான். பட் ஓகே தான், அவங்க நல்லா இருந்தால் சரி தான், எங்கே இருந்தாலும் ஓகே, வேறு எதுவும் இல்லை. இந்த மனசு தாங்க, இந்த மனசு தான். ஒரு கருத்தூசி போட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ இல்லை, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் அந்த விஷயத்தினால. ஏமால் தப்பே இல்லாத விஷயம் நான் ரொம்ப அவுட் ஆகணும். இவங்க ரொம்ப காப்பாற்றாங்க, ரொம்ப ஹெல்ப்பு. ரொம்ப தனியெல்லாம் பீச் போயிருக்காங்க. ஸோ செம்ம ஹெல்ப் பண்ணிக்கானுங்க. இப்போதான் அந்த கண்ணை கலங்க வைக்கும் ஃபிகர் அப்படியெல்லாம் இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டனோ இப்போ அவ்வளோலாம் இருக்கும் ப்ரோ. உண்மையாலுமே எவ்வளோ கஷ்டப்பட்டனோ இவங்களாம் ரொம்ப ஹாப்பினஸாக இருக்கும். நான் லவ் பண்ணது தான் சொல்லுவேன். எவ்ரிபாடி பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்போ பிரேக்கப் ஆயிட்டு போடு. அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆமாம். உங்களுக்கு? எனக்கு இப்போதைக்கு நடக்கல, இன்னும் கமிட்டி ஆகலை தான். நல்லா ஆயாச்சு. ஐயோ இல்லை ப்ரோ. எனக்கு வந்து டவுன் எதுவும் ஆகலைங்க ப்ரோ. இப்போ நீங்கள் டாப்ல நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லைங்க ப்ரோ. டவுன் வந்து ஆகிற இதுவில் என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்க. ஸோ அப்புறம் அவங்க தூக்கி விட்டுருவாங்க. அதனால் டவுனில் எதுவும் ஆகலை. இல்லை, நீங்கள் வந்து லவ்வாக இருந்தாலும் அவங்க தூக்கி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், விட்டுருவோம். Worst thing, nothing worst happened. God is there and nothing worst happened. It's all. எல்லாம் பார்த்துப்பான்னு சொல்லிட்டாருப்பா. அப்படி எதுவும் இல்லைண்ணா. ஓகே, அப்போ 2024 உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். 2025 உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூண்ணா. உங்களுக்கு ப்ரோ? எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது ப்ரோ. ஸோ அவ்வளோதான். பெஸ்ட்டுன்னு பெஸ்ட்டுன்றது கிடையாது, அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே ப்ரோ, சூப்பராக பேசுகிறீங்க, வேறு லெவலில் பேசுகிறீங்க. ஓகே, தேங்க்யூ. அது நிறையா இருக்குது. சரி, அதாவது ஒன்றும் சொல்லுங்கள், ஃபீல் பண்ணாமல் சொல்லுங்கள். யாரும் உண்மையாக இல்லை, அவ்வளோதான். சரி, ஓகே ப்ரோ. என்னாச்சு? ஏதாவது பிரேக்கப்பா? பிரேக்கப் தான் இல்லைண்ணா. எல்லாரும் ஏமாற்றிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். ஓகே ப்ரோ, எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஃபீல்லாம் பண்ணக்கூடாது. சரி, 2024 உங்களுக்கு 25 வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா.